AS22 accounting for taxes on income. எப்போ டிடிஏ ரெக்கக்னைஸ் பண்ணணும், எப்போ டிடிஎல் ரெக்கக்னைஸ் பண்ணணும், அதுதான் இந்த கான்செப்ட். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு இன்கமுக்கும் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 100 rupees இன்கம் ஏர்ன் பண்றீங்க, 10% டேக்ஸ் பே பண்ணணும்னா உங்களுடைய எஃபெக்டிவ் இன்கம் 100 கிடையாது. 100 - 10 90 தான் எஃபெக்டிவ் இன்கம். ஸோ எவ்ரி இன்கம் இஸ் ஹேவிங் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ். அதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸ்க்கும் டேக்ஸ் சேவிங்ஸ் இருக்கு. டேக்ஸ் சேவிங்ஸ்னா என்ன அர்த்தம்? இப்போ இன்கம் எனக்கு 100 ரூபாய், எக்ஸ்பென்சஸே இல்லைன்னா நான் 10 rupees டேக்ஸ் பே பண்ணணும். ஒருவேளை நான் 80 ரூபாய் எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணியிருந்தேன்னா என்னுடைய ப்ராஃபிட் 100 - 80 20 தான் இருக்கும். ஸோ 20க்கு 10%னா 2 rupees தான் டேக்ஸ் பே பண்ணணும். கரெக்டா? ஸோ இந்த எக்ஸ்பென்சஸ் இன்கர் பண்ணதுனால உங்களுக்கு டேக்ஸ் அவுட்ஃப்ளோ கம்மியாயிருக்கு. கரெக்டா? ஸோ 10 பே பண்ண வேண்டிய இடத்துல 2 ரூபாய் தான் பே பண்றீங்க. அதாவது 100ல 10% டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ், 80ல 10% டேக்ஸ் சேவிங், ரெண்டையும் நெட் ஆஃப் பண்ணா 2 ரூபாய். ஸோ அந்த 2 ரூபாய் தான் டேக்ஸ் பே பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, எல்லா இன்கம்க்கும் டேக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இருக்கு, எல்லா எக்ஸ்பென்சஸ்க்கும் டேக்ஸ் சேவிங்ஸ். டேக்ஸ் சேவிங்ஸ்னா இன்கம் எனக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கான்செப்டும் தெரிஞ்சுக்கணும். அவுட்ஸ்டாண்டிங் இன்கம்னா அசெட், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்னா லைபிலிட்டி, இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ்னா லைபிலிட்டி, ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ்னா அசெட். இது பேசிக் கான்செப்ட். ஸோ இந்த 4 கான்செப்டும் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா டிடிஏ டிடிஎல் ரெக்கக்னைஸ் பண்றது ரொம்ப சிம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல நான் இதை 2ஆ பிரிச்சுக்கலாம். முதல்ல இன்கம் சைடு ஃபுல்லாத்தையும் முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் சைடு தனியாக பார்ப்போம். ஸோ இப்போ இன்கம் சைடு, ஒரு இன்கம் எனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இந்த வருஷம் நான் கிரெடிட் பண்ணிட்டேன். டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்னா என்ன, டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், கம்பெனி போடக்கூடிய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், ட்ரையல் பேலன்ஸ்லேருந்து ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் போடுறாங்க இல்லையா, அது. ஸோ இது ஆஸ் பர் அக்கௌண்டிங் பிரின்சிபிள்ஸ். இந்த டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ங்கிறது இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படி எப்போ எப்போ எந்தெந்த இன்கம்க்கு டாக்ஸ் கட்டணும், எப்பப்போ எந்தெந்த எக்ஸ்பென்சஸ்லாம் அலௌட் ஆஸ் அ டிடக்ஷன் அப்படிங்கிறது இன்கம் டாக்ஸ் ரூல் படி டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வி வில் ப்ரிப்பேர் பேஸ்ட் ஆன் அக்கௌண்டிங் பிரின்சிபல், ரைட்? ஸோ இப்போ ஒரு இன்கம் நான் அக்கௌண்டிங் பிரின்சிபல் படி இந்த வருஷம் கிரெடிட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்கம் டாக்ஸ் ஆக்ட் படியும் இந்த வருஷத்துக்கு டாக்ஸபிள் இன்கம் அப்படின்னு காமிச்சு அதுக்கு டாக்ஸ் பே பண்ணிட்டேன் அப்படின்னா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ். கரெக்டா? ஏன்னா பிஎன்எல்லையும் அந்த இன்கம் வந்துருச்சு, டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்லயும் அந்த இன்கம் காமிச்சிட்டீங்க. ஸோ அப்போ டிஃபரன்ஸ் வராது. இப்போ அடுத்த கேஸ் என்னன்னா, ஒரு இன்கம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டேன், பட் இன்கம் டாக்ஸ்ல இப்ப நான் அதை டாக்ஸபிள் இன்கமா காமிக்கல, அடுத்த வருஷம் தான் காமிப்பேன் அப்படின்னு ஒரு கேஸ். எப்போ அப்படி இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள், அக்கௌண்ட்ஸ் வந்து ஜென்ரலா அக்ரூவல் பேசிஸ், பட் இன்கம் டேக்ஸ் ஆக்ட்ல அசசி கேன் ஃபாலோ கேஷ் பேசிஸ் ஆர் அக்ரூவல் பேசிஸ், ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணலாம். அஸ்யூமிங் ஹி இஸ் ஃபாலோயிங் கேஷ் பேசிஸ் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு வச்சுப்போம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் பேசிஸ்ல நம்ம அக்ரூவல் பேசிஸ்ல ரெக்கக்னைஸ் பண்ணுவோம், ப்ராஃபிட் அண்ட் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல கேஷ் பேசிஸ்ல ரெக்கக்னைஸ் பண்ணுவோம். இப்போ கிரெடிட் சேல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த வருஷத்துல கிரெடிட் சேல்ஸ். கிரெடிட் சேல்ஸ் அப்படின்னா பணம் வித்துட்டேன், சாரி பொருளை வித்துட்டேன், பணம் இன்னும் வரல. கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இது இன்கமா காமிச்சிருவோம். டாக்ஸ்ல இந்த வருஷம் இன்கமா வராது, ஏன்னா கிரெடிட் சேல்ஸுக்கு அடுத்த வருஷம் தான் பணம் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அடுத்த வருஷம் எப்போ பணம் வருதோ அப்போ அதை இன்கமா காட்டுவோம். ஸோ அப்போ இந்த கேஸ்ல என்ன ஆகுது, கிரெடிட்டட் இன் கரண்ட் இயர். இந்த இன்கமை நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டேன், டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் டாக்ஸபிள் இன்கமா காமிக்கல, அடுத்த வருஷம் தான் காமிப்பேன். அப்ப என்ன ஆகுது, டைமிங் டிஃபரன்ஸ் வருது. டைமிங் டிஃபரன்ஸ்னா என்ன அர்த்தம்? டோட்டலா தேர் இஸ் நோ டிஃபரன்ஸ், இங்கேயும் இன்கம் தான் அங்கேயும் இன்கம் தான், கரெக்டா? பட் டைம் ஆஃப் இன்கம் இன் அக்கௌண்ட்ஸ் கரண்ட் இயர், டைம் ஆஃப் இன்கம் இன் டாக்ஸ் அடுத்த வருஷம், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பார்க்கணும், டாக்ஸ்ல இருந்து பார்க்க கூடாது. ஸோ அக்கௌண்ட்ஸ்ல இருந்து பார்க்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் படி கிரெடிட் சேல்ஸ் நான் இன்கமா போட்டுட்டேன், அப்ப ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் படி
டாக்ஸ் பே பண்ணி ஆகணும். ஆனா உண்மையிலே இந்த வருஷம் நான் டாக்ஸ் பே பண்றேனா? இல்ல. ஏன்னா இந்த சேல்ஸை நான் அடுத்த வருஷம் தான் இன்கமா காட்ட போறேன். ஸோ அடுத்த வருஷம் தான் நான் டாக்ஸ் பே பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்லேருந்து பாருங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சேல்ஸ் இன்கமா காட்டிட்டேன். அதுக்கு டாக்ஸ் பே பண்ணணும். பட் ஆக்சுவலா எப்ப பே பண்ணுவேன்? அடுத்த வருஷம் தான் பே பண்ணுவேன். கரெக்டா? ஸோ இந்த இன்கமுக்கு நான் இப்போ பார்க்கல. இன்கமோட கரஸ்பாண்டிங் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வச்சு பார்ப்போம். டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் பேயபிள் பட் ஆக்சுவலி பெய்டு இன் தி நெக்ஸ்ட் இயர். அப்பனா இது என்ன அர்த்தம்? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். கரெக்ட் தானே? டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் இந்த வருஷத்தோட எக்ஸ்பென்சஸ் நான் அடுத்த வருஷம் பே பண்றேன். ஸோ அப்ப இது என்னது? அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் லைபிலிட்டி தானே? ஸோ டிடிஎல் கிரியேட் பண்ணணும் இந்த வருஷத்துக்கு. இந்த வருஷத்துக்கு டிடிஎல்ல கிரியேட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இந்த டிஃபரன்ஸ் டைமிங் டிஃபரன்ஸுக்கு பேரு கரண்ட் இயர்ல ஒரிஜினேட்டிங் டைமிங் டிஃபரன்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் இயர்ல இது ரிவர்ஸ் ஆகும்போது ரிவர்சிங் டைமிங் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட் சேல்ஸ் 100ன்னு வச்சுப்போம். டாக்ஸ் ரேட் 10%. ஸோ கரண்ட் இயர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல நான் 100 கிரெடிட் பண்ணிட்டேன். ஆஸ் பர் அக்கௌண்ட்ஸ் ஐ ஹவ் டு பே 10 rupees டாக்ஸ். பட் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல நான் இதை இன்கமா காட்ட மாட்டேன். ஏன்னா கேஷ் பேசிஸ் ஃபாலோ பண்றேன். ஸோ டாக்ஸ் பேயபிளும் நில்லு கரண்ட் இயர்ல. அடுத்த வருஷம் அஸ்யூமிங் தேர் இஸ் நோ அதர் டிரான்சாக்ஷன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் சேல்ஸ் இருக்காது. அப்ப டாக்ஸும் நீங்க பே பண்ண கூடாது ஆஸ் பர் அக்கௌண்ட்ஸ். பட் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இன்கம் 100ன்னு காட்டுவீங்க, டாக்ஸ் 10 பே பண்ணணும். கரெக்டா? ஸோ இதை எப்படி அக்கௌண்ட் பண்ணணும்? போன வருஷத்தோட 10 ரூபாயை இந்த வருஷத்துல நான் பே பண்றேன் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த வருஷத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல எக்ஸ்பென்சஸ் வராது. போன வருஷம் எக்ஸ்பென்சஸ் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் வரும், பட் ஆனா நான் பே பண்ணல. அதனால நான் என்ன பண்றேன்? டு டெஃபர்டு டாக்ஸ் லைபிலிட்டி. அதாவது இட் இஸ் a tax liability but deferred. deferredனா postponed. இந்த இன்கமோட டாக்ஸ் லைபிலிட்டியை நான் போஸ்ட்போன் பண்ணி அடுத்த வருஷம் டாக்ஸ் பே பண்ண போறேன் அப்படின்னு பண்றது. ஸோ இதுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டூ டெஃபர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி அப்படின்னு காமிச்சிட்டு அடுத்த வருஷம் டிடிஎல் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அப்படின்னு போடுவோம். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல டாக்ஸுக்கு இம்பாக்ட் வராது. ரைட்? ஸோ இதே மாதிரி ஆப்போசிட்லயும் நடக்கலாம். ஆப்போசிட்னா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இன்கம் டாக்ஸபிள் இன் கரண்ட் இயர் பட் கிரெடிட்டபிள் இன் ஃபியூச்சர் இயர்ஸ். அஸ்யூமிங் அப்படி ஒரு இன்கம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு இன்கம் நான் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட்ல இந்த வருஷமே டாக்ஸபிள்னு காட்டிட்டேன். பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல அடுத்த வருஷம் தான் அதை டாக்ஸ் இன்கமா கிரெடிட் பண்ணுவேன். அப்படி ஒரு கேஸ் இருந்தால் என்ன ஆகும்? நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்தா பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து பார்க்கும்போது இன்கமே இல்ல பட் டாக்ஸ் பே பண்ணிட்டேன். கரெக்டா? இன்கம் அடுத்த வருஷம் தான் வரும். ஸோ அடுத்த வருஷம் வரக்கூடிய இன்கம்க்கு இப்பவுமே டாக்ஸ் பே பண்ணிட்டேன். அப்பனா இட் இஸ் அ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸா? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் அசெட் தானே? ஸோ டிடிஏ இந்த வருஷம் கிரியேட் பண்ணிட்டு அடுத்த வருஷம் டிடிஏவை ரிவர்ஸ் பண்ணுவேன். புரியுதா? ஸோ இந்த அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸா அவுட்ஸ்டாண்டிங் இன்கமா சாரி ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸா அப்படின்னு பார்க்கணும். இன்கமோட ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அதுக்கு எவரி இன்கம் இஸ் ஹேவிங் டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ். ஸோ டாக்ஸ் எக்ஸ்பென்சஸ் எப்ப நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதே ஒரு எக்ஸ்ட்ரீம் சினாரியோ என்னன்னா, இன்கம் நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிட்டேன் பட் டாக்ஸ்ல இது எக்ஸம்ட் இன்கம். எக்ஸம்ட் இன்கம்னா என்ன? எப்பவுமே எனக்கு இது வரவே வராது. இந்த வருஷம் அடுத்த வருஷம் எல்லாம் கிடையாது. எப்பவுமே அது எக்ஸம்ட் இன்கம். அப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பெர்மனன்ட் டிஃபரன்ஸ். அப்ப எப்பவுமே டாக்ஸ் வராது. அப்ப இந்த பெர்மனன்ட் டிஃபரன்ஸுக்கு டிடிஏ டிடிஎல் நான் கிரியேட் பண்ண மாட்டேன். ஓகே.